தான் அரசியல்வாதி கிடையாது, சமூக பிரச்சனைக்கு குரல் கொடுப்பவன் என இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் தெரிவித்துள்ளார். கோவை பிராட்வே திரையரங்கில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என கூறினார். நம்ம ஓட்டிங் பெர்சன்டேஜ் நம்ம எவ்வளவு மேக்ஸிமம் ஜாஸ்தியா பண்றோமோ அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த கட்சி அப்படிலாம் நம்ம பேச வரல. பேசிக்காக ஒருத்தருடைய பொறுப்பு எல்லாருமே ஓட் பண்ணுங்க, நியூ ஓட்டர்ஸ் வாங்க, எல்லாரும் ஓட் பண்ணுங்க நான் சொல்லுவேன். புதுச்சேரி அதிமுக மாநில இணைச் செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான வையாபுரி மணிகண்டன் அக்கட்சியில் இருந்து விலகி முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸில் இணைந்தார். முத்தியால்பேட் தொகுதி அதிமுகவுக்கு ஒதுக்கப்படாததாலும் மாநில செயலாளர் அன்பழகனுடன் ஏற்பட்ட மோதலினாலும் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முத்தியால்பேட் தொகுதியில் போட்டியிட அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் வையாபுரி மணிகண்டன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்யவுள்ளார். நாமக்கல் அருகே நூற்பாலையில் கழிவுநீர் கால்வாயில் வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 ஆண் குழந்தைகள் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெப்படையம்மன் கோவில் பகுதியில் செயல்பட்டு வரும் தேவேந்திரா ஆலையில் ஒடிசாவைச் சேர்ந்த மனோஜ்குமார், பிரதோஷ் ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இவர்களது குடும்பங்களைச் சேர்ந்த ரோகன்குமார், ஹரிசங்கர் ஆகிய 2 ஆண் குழந்தைகளும் ஆலையின் கழிவுநீர் கால்வாயில் இறந்து கிடந்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக வெப்படை காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரம்ஜான் மற்றும் வார விடுமுறை காரணமாக நெல்லை ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. ரம்ஜான் மற்றும் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகளால் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. முன்பதிவுள்ள அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயிலில் இடம் பிடிப்பதற்காக ஓடும் ரயிலில் பயணிகள் முண்டியடித்து ஏறிய போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சிலர் கீழே விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. ரயிலில் இடமில்லாததால் கழிவறை செல்லும் பாதை மற்றும் லக்கேஜ் வைக்கும் இடங்களிலும் அமர்ந்து பொதுமக்கள் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டனர். திருவாரூர் அருகே கோமால் பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 1,77,550 ரூபாய் மதிப்புள்ள செல்போன்கள் மற்றும் உதிரி பாகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டன. மாவட்டம் முழுவதும் 36 இடங்களில் இத்தகைய கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேர்தல் பறக்கும் படையினர் வியாபாரிகளிடம் இருந்து பணம் பறிமுதல் செய்வதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களையும் முற்றுகையிடப் போவதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கூறியுள்ளார். செங்கல்பட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். தேர்தல் என்று அறிவித்தார்களோ அதிலிருந்து வியாபாரிகள் மிக மிக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்றாடி வியாபாரிகளுடைய பணம் பறிக்கப்படுகிறது. பறிக்கப்படுவது மட்டுமல்ல, அதில் கையூட்டு பணத்தை வாங்கி கொண்டும் பணம் திருப்பி தரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஈரோட்டில் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக தோரணம் 1000 என்ற பெயரில் 3 நாட்கள் நடைபெற்ற உணவு திருவிழா இசை நிகழ்ச்சியுடன் நிறைவு பெற்றது. கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய உணவு திருவிழாவில் 40 உணவு ஸ்டால்களும் 50க்கும் மேற்பட்ட பொருட்கள் விற்பனை கடைகளும் அமைக்கப்பட்டிருந்தன. இதில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்களின் நடன நிகழ்ச்சியும் இடம்பெற்றிருந்தது. இதில் நடைபெற்ற சமையல் போட்டிகளில் வென்றவர்களுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஆசிரியர் கார்த்திகை செல்வன் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே யானை தாக்கி பலத்த காயமடைந்த கூலி தொழிலாளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கரிச்சிப்பட்டியைச் சேர்ந்த பாலு உட்பட 11 பேர் வனப்பகுதியில் பணிக்கு சென்றனர். அப்போது குட்டியுடன் வந்த பெண் யானை தொழிலாளர்களை நோக்கி ஓடி வந்தது. அப்போது மற்றவர்கள் தப்பி ஓடிய நிலையில் பாலு நிலைத்தடுமாறி கீழே விழுந்தார். இதனால் யானையிடம் சிக்கிக் கொண்ட அவருக்கு கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து அவரை மீட்ட வனத்துறையினரும் சக தொழிலாளர்களும் கம்பம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கொடைக்கானலில் வனத்துறை சுற்றுலா தலங்களுக்கு செல்ல QR கோட் மூலம் ஒரே முறை கட்டணம் வசூலிக்கும் புதிய நடைமுறையால் சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ரம்ஜான் மற்றும் வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ள நிலையில் இந்த நடைமுறையால் மணிக்கணக்கில் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. வனத்துறைக்கு பல முறை கோரிக்கை விட்டும் வனத்துறையின் மெத்தன போக்குனால கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளாகிறாங்க. மிகவும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாயிட்டு இருக்கு. இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 20 காசுகள் குறைந்து ஒரு முட்டை விலை $4.25 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி நிறுத்தம், வட மாநிலங்களுக்கு செல்லும் முட்டையின் எண்ணிக்கை குறைவு, சத்துணவுக்கு செல்லும் முட்டை குறைவு போன்ற காரணங்களால் முட்டை விலை குறைந்துள்ளது. வரும் வாரங்களில் முட்டை விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கொடைக்கானல் சாலையில் உள்ள தனியார் நிறுவனத்திற்குள் புகுந்த நாகப்பாம்பு பாதுகாப்பாக பிடிபட்டது. 5 அடி நீளம் கொண்ட நாகப்பாம்பு கூலிங் சீட் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திற்குள் புகுந்தது. இது குறித்து பாம்பு பிடி வீரர் ராஜா சண்முகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் நீண்ட நேரம் போராடி பாம்பை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவித்தார்.
நெல்லையில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தாமிரபரணி நதியை பாதுகாக்கக்கூடிய வகையில் 5 லட்சம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டன. நெல்லை சமூக மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பில் பாபநாசம், சேரன் மகாதேவி மற்றும் மன்னாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. தன்னார்வலர்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு லாரிகளில் கொண்டு வரப்பட்ட மீன் குஞ்சுகளை ஆற்றில் விட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே ஆந்திராவிலிருந்து காரில் கொண்டுவரப்பட்ட 5 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பொன்னை பகுதியில் அதிகாரிகள் சோதனையின் போது ஆந்திராவிலிருந்து வந்த காரை சோதனை செய்தனர். அப்போது அதில் உரிய ஆவணங்களின்றி 5 லட்சம் ரூபாய் எடுத்து வந்தது தெரியவந்தது. அவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல சேலம் சங்ககிரி அருகே தனியார் நிதி நிறுவன ஊழியரிடமிருந்து 91,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை திருவொற்றியூரில் கடலோர கிராமத்தில் ஓலை வேய்ந்த வீட்டில் தீப்பற்றிய நிலையில் ஊர் மக்கள் ஒன்று கூடி போராடி தீயை அணைத்தனர். திருவொற்றியூர் குப்பத்தைச் சேர்ந்த கணேஷ் என்பவரின் ஓலை வீட்டில் எதிர்பாராத விதமாக தீப்பற்றியுள்ளது. வீட்டில் இருந்த கேஸ் சிலிண்டரை மக்கள் வெளியே தூக்கிச் சென்ற நிலையில் அருகில் இருந்தவர்கள் 1 மணி நேரம் போராடி குடங்கள் மூலம் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் தொடர் விடுமுறையை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கடலில் புனித நீராடிய பின் பொது தரிசனம் மற்றும் கட்டண தரிசனத்திற்காக பக்தர்கள் 4 முதல் 5 மணி நேரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசித்தனர். விடுமுறை தினத்தை கொண்டாட குடும்பத்துடன் கடற்கரை மற்றும் கோவில் வளாகத்தில் திரண்ட மக்களால் திருச்செந்தூர் விழாக்கோலம் பூண்டு காணப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வார விடுமுறையை ஒட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்த நிலையில் தரிசன வரிசையில் ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு நிலவியது. சுமார் 7 மணி நேரம் காத்திருந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் VIP தரிசனத்திற்காக சிலரை காவலர்கள் குறுக்கு வழியில் அனுமதித்ததை எதிர்த்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவலர்களுடன் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக அந்த பக்தர்கள் கண்ணீருடன் சாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியேறினர். காரைக்கால் கடற்கரையில் உயிரிழப்புகளை தடுக்க காவல்துறை விதித்துள்ள தடையால் ஏமாற்றமடைந்த சுற்றுலா பயணிகள் தற்பொழுது கிளிஞ்சல்மேடு கடற்கரையை தேர்ந்தெடுத்து வருகின்றனர். கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க நூற்றுக்கணக்கானோர் குடும்பத்துடன் கிளிஞ்சல்மேடு கடலில் நீந்தி மகிழ்ந்தனர். அமைதியான சூழல் கொண்ட இந்த பகுதியை முறையாக மேம்படுத்தி அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டுமென சுற்றுலா பயணிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஈச்சங்குடி அம்பல விநாயகர், திருவேங்கடமுடைய ஐயனார் கோவில் மாசிமக உற்சவ திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, நடுமாடு, பூஞ்சிட்டு மாடு என 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 150க்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. ஒவ்வொரு பிரிவுகளிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மேலப்புல்லான் விடுதி கிராமத்தில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்ட போதை மாத்திரை கலந்த பணங்கள் குடித்த 2 சிறுவர்கள் உட்பட 40 பேர் அடுத்தடுத்து மயக்கமடைந்தனர். இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பட்டுக்கோட்டை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் கள் விற்பனையில் ஈடுபட்ட கும்பலை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் செய்யாற்றில் பெண்களை பயன்படுத்தி மூட்டை மூட்டையாக மணல் கடத்தப்படும் வினோத சம்பவம் அரங்கேறி வருகிறது. கலசப்பாக்கம் காவல் நிலையத்தில் இருந்து வெறும் 600 மீட்டர் தொலைவிலும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பின்புறமும் இந்த மணல் கொள்ளை பகிரங்கமாக நடைபெறுவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக விசாரணை நடத்தி இதற்கு பின்னால் இருப்பவர்களை கைது செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.